சோ பிள்ளைகள் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது என்னடா, நாங்க இது வரைக்கும் ஏற்கனவே யூனிட் 1 2 3 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதே போல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதே போல இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண போற ஒரு யூனிட் என்னன்னு கேட்டால் ஒரு புது யூனிட் ஒன்றுதான். யூனிட் 4 நாங்க இதுக்கு சொல்றது என்னன்னு கேட்டால் சடப்பொருட்களின் வாயு நிலை அப்படின்னு சொல்லி கலப்போம். சடப்பொருட்களின் வாயு நிலை அப்படின்னு கலப்போம். சுருக்கமா கதைக்க சொன்னால் கேசஸ் என்று சொல்லுவோம். சுருக்கமா சொல்றேன்னு சொன்னா கேசஸ் அப்படின்னு சொல்லி கலப்போம். இதுதான் நம்ம இங்க கதைக்க போற யூனிட். கேசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான யூனிட். இந்த கேசஸ் சொல்ற யூனிட் தான் பின்னுக்கு வரக்கூடிய பிசிக்கல் பாற்ற அடிப்படை பிள்ளைகள். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தெளிவாக வழங்கணும்னு சொன்னால் அதுல இருக்கிற கன்செப்டுகள் நம்ம பாடமாக்காம செய்யணும்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு தேவையான அடிப்படையான யூனிட் என்று கேட்டால் இந்த கேசஸ். சரியா? சோ நம்ம என்ன சார் படிக்க போறோம், கேசஸ்ல என்ன படிக்க போறோம்னு சொன்னால் அவரோட தலைப்பே உங்களுக்கு சொல்லி தருது. நாங்க படிக்க போறது பிள்ளைகள் சடப்பொருட்களை பத்தியும் ஸ்டார்டிங்ல படிப்போம். அந்த சடப்பொருட்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாயு நிலையை பத்தி கொஞ்சம் ஸ்பெஷலா படிப்போம். வாயுக்கள் சம்பந்தமான அவ்வளவும் என்ன செய்வோம் பிள்ளைகள் இந்த யூனிட்ல கம்ப்ளீட்டாக படிச்சு முடிப்போம். வாயுக்கள் சம்பந்தமான அவ்வளவு விஷயங்களையும் இந்த யூனிட்ல கம்ப்ளீட்டாக நாங்க படிச்சு முடிக்க போறோம். சரியா? எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. எனக்கு சொல்லுங்கடா, சடப்பொருள் அப்படின்னு சொல்றது என்னடா? சடப்பொருள் என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஒரு சடப்பொருள் என்று சொல்றது என்ன? எல்லாருமே திரும்ப திரும்ப கதைச்சு முடிச்ச விஷயம் தான். ஒரு சடப்பொருள் என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? ஒரு சடப்பொருள் என்று சொல்றது என்னடா? திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் சடப்பொருட்கள். இதெல்லாம் நாங்க யூனிட் 1 2 எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு இல்லையா? திரும்ப இதுக்கு விளக்கம் சொல்லி நிக்கணுமான்னு சொல்லுங்க. திரும்ப இது என்னன்னு சொல்லி நான் விளக்கம் சொல்லி நிக்கணுமா? உங்களுக்கு தெரியும். சோ நான் அதுல மெனக்கெடல. இந்த சடப்பொருட்கள் பிள்ளைகள், சடப்பொருட்கள் எதனால ஆக்கப்பட்டிருக்கும்னு கேட்டா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க பிள்ளைகள்? சடப்பொருட்கள் துணிக்கைகளால் ஆக்கப்படும். பல துணிக்கைகள் சேர்ந்துதான் என்னத்தை உருவாக்கி இருக்கும்? இந்த சடப்பொருட்களை உருவாக்கி இருக்கு. இந்த துணிக்கைகள் எப்படிப்பட்ட துணிக்கைகளா இருக்கும்னு கேட்டால் தனித்தனியான துணிக்கைகள். அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்னடா? தொடர்ச்சியற்ற துணிக்கைகள் சொல்லி கலப்போம். என்ன பேர்? தொடர்ச்சியற்ற துணிக்கைகள் அப்படின்னு சொல்லி கலப்போம். சோ தொடர்ச்சியற்ற துணிக்கைகள்ல இருந்துதான் என்ன உருவாகிறது பிள்ளைகள்? சடப்பொருட்கள் உருவாகிறது. இப்ப இந்த துணிக்கைகள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு, துணிக்கைகளோட ஒழுங்கமைப்பு எப்படி இருக்குங்கிறத அடிப்படையாக வச்சு, இந்த துணிக்கைகளோட ஒழுங்கமைப்பு எப்படி இருக்குங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த சடப்பொருட்களை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று திண்மம், ஒன்று என்ன தம்பி? திண்மம். அடுத்தது திரவம், அடுத்தது வாயு. இப்படி 3 விதமாக நம்ம என்ன செய்ய இயலும்டா? சடப்பொருட்களை பிரிக்க. ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. இதுல நான் இப்ப கதைச்சதுல ஏதாவது குழப்பம் இருக்கு? சடப்பொருட்களை நம்ம 3ஆ பிரிப்போம். திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி 3ஆ பிரிப்போம். எதிட அடிப்படையில பிள்ளைகள் நம்ம சடப்பொருட்களை பிரிக்கிறேன்னு கேட்டால் அவர்ல இருக்கக்கூடிய துணிக்கைகள் எப்படி ஒழுங்கமைஞ்சிருக்கு, துணிக்கைகளோட ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தின் அடிப்படையில தான் அவர் என்ன செய்யப்படுவார் பிள்ளைகள்? இந்த 3 விதமாக பிரிக்கப்படுவார். இப்ப எப்படி சார் இந்த துணிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் கேட்டால் கிளியரா நமக்கு தெரியணும். ஒரு திண்மம், அதே ஒரு திரவம், அதே போல ஒரு வாயு நம்ம எடுத்தால் துணிக்கைகள் எப்படி இருக்கும் கேட்டால் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். எப்படி இருக்கும் கேட்டால் ஒரு திண்மத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு நான் எடுக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு பகுதி ஒன்று எடுக்கிறேன்.
அதே போல திரவத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒன்று எடுக்கிறேன். அதே போல ஒரு வாயுவின் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை கொண்டு எடுக்க போறோம். எப்படி இருக்கும்னு சொன்னால் இதுக்குள்ள திண்மங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும்னு கேட்டார்கள், அதுல துணிக்கைகள் வந்து இவ்வளவு நெருக்கமாக அதே போல இந்த துணிக்கைகளோட ஒழுங்கமைப்பு வந்து சீரான ஒரு ஒழுங்கமைப்பாக இருக்கும். சீராக துணிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், திண்மங்கள்ல துணிக்கைகள் மிக நெருக்கமாக இருக்கும். அதே போல மிகவும் சீராக இந்த துணிக்கைகள் வந்து அடுக்கப்பட்டிருக்கும். இது திண்மத்தின் ஒழுங்கமைப்பாக இருக்கும். தம்பி, ஒரு திரவத்தை எடுத்தால் திண்மத்தில அளவுக்கு நெருக்கமா இருக்கிறது இல்ல. அப்ப திரவத்துல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். திரவத்துல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்கும். ஒரு வாயு எடுத்தால் இதை விட நெருக்கம் குறை இருக்கும். அப்ப வாயுவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு வாயுவின் அமைப்பு. சோ உங்களுக்கு விளங்குது கிட்டத்தட்ட. இப்ப நம்ம சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்குன்னு நான் நம்புறேன். ஒரு திண்மத்தை எடுத்தா தம்பி, திண்மத்துல எப்படி இருக்கும்னு சொன்னால் மூலக்கூறுகள் வந்து நெருக்கமாக இருக்கும். திண்மத்துல வந்து அதுல இருக்கக்கூடிய துணிக்கைகள் வந்து மிக நெருக்கமாக இருக்கும். திரவத்தை எடுத்தால் ஓரளவு ஐதாக இருக்கும். ஓரளவு நெருக்கம் குறை இருக்கும். ஓரளவு ஐதாக இருக்கும். இது ஓரளவு ஐதாக இருந்தால் வாயு எப்படி இருக்கும் பிள்ளைகள், மிக ஐதாக இருக்கும். நான் சொல்றது சரியா? வாயில இருக்கக்கூடிய துணிக்கைகள் வந்து மிக ஐதாக என்ன செய்யப்பட்டிருக்கும் தம்பி, அடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கன்செப்ட். அதே போல இவர்ல இருக்கிற துணிக்கைகள் வந்து ஒழுங்காக இருக்கும். ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கும். ஒழுங்கான முறையில வந்து அடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திரவமோ வாயுவோ எடுத்தால் இது ஒழுங்கான முறையில அடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல. துணிக்கைகள் வந்து எப்படி இருக்கணுங்கிற கட்டாயப்பாடெல்லாம் இல்லை. இப்ப நம்ம இதை சொல்லுவோம் ஒழுங்கற்ற முறைன்னு சொல்லி. ஒழுங்கற்ற முறையில துணிக்கைகள் அடுக்கப்பட்டு, ஒழுங்கற்ற முறையில வந்து என்ன செஞ்சிருக்கும், ஒழுங்கற்ற முறையில வந்து துணிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், அடுக்கப்பட்டிருக்கும். சரி, எனக்கு சொல்லுங்க தம்பி, எனக்கு சொல்லுங்க. இந்த துணிக்கைகள் எல்லாம் நெருக்கமாகவும் ஒழுங்கான முறையிலையும் அடுக்கப்பட்டிருக்கிறதால இந்த துணிக்கைகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சிகள் எப்படி இருக்கும்டா, கூடையா இருக்குமா குறைய இருக்குமா, எப்படி இருக்கும்? துணிக்கைகள் நல்ல நெருக்கமா இருக்கு. நல்ல நெருக்கமா இருந்தால் நல்ல பக்கத்துல இருக்கு. சோ என்ன செய்வாங்க பிள்ளைகள், கவர்ச்சி எப்பயுமே நல்ல கூடையாத்தான் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம் இங்க, கவர்ச்சி வந்து உயர் கவர்ச்சி. இந்த இடத்துல உயர் கவர்ச்சி இருக்கும். துணிக்கைகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி வந்து இங்க உயர்வாக இருக்கும். இங்க வந்து ஓரளவு குறைவான கவர்ச்சி, ஓரளவு குறைவான கவர்ச்சியாக இருக்கும். ஓரளவு குறைவான கவர்ச்சி. அதுவே வாயுவுக்கு வந்தால் மிக குறைவான கவர்ச்சி, மிக குறைவு. இதை நம்ம என்ன செய்யலாம் பிள்ளைகள், கிட்டத்தட்ட புறக்கணிக்கத்தக்க அளவுல இருக்கும். புறக்கணிக்கத்தக்க அளவுல இந்த கவர்ச்சி வந்து இருக்கும். அப்ப யோசிங்கடா, இங்க வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து நல்ல ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கு. அதுவே திரவத்தை எடுத்தால் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு. வாயுல வந்து கிட்டத்தட்ட இல்ல சொல்ல போன. எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க. இந்த ஒரு மூலக்கூறு நான் இப்படி போக போறேன் என்று சொல்லி சொன்னால், இந்த ஒரு துணிக்கை, திண்மத்தில் இருக்கிற இந்த ஒரு துணிக்கை நான் கொஞ்சம் இங்க சைடுக்கு போக போறேன் என்று சொல்லி இந்த துணிக்கை சென்னால் அவரால் அசைய ஏழுமா ஏலாதா, என்ன சொல்லுவீங்க பிள்ளை? திண்மத்தில் இருக்கிற துணிக்கைகள் வந்து ஒரு பக்கத்துக்கு நான் அசைய போறேன் என்று சொன்னால் அதை வந்து மற்ற துணிக்கைகள் அவரை அலோ பண்ணுவாடா. சரி நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லி அலோ பண்ணுமான்னு சொல்லுங்க. அலோ பண்ணுமா? இல்ல. ஏன் அலோ பண்ணாது? ஏன் மற்ற துணிக்கையோட இவர் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கார், நெருக்கமான ஒரு கவர்ச்சியில இருக்கார், மிக மிக
உயர்ந்த ஒரு கவர்ச்சி ஒன்றுல இருக்கு. அப்ப அந்த ஒரு துணிக்கை வந்து நான் அந்த சைட்ல அசைய போறேன் என்று சொன்னால் துணிக்கைகள் என்ன செய்ய இயலாத பிள்ளைகள், அசைறதுக்கான வாய்ப்பு நல்ல குறையும். அப்ப யோசிச்சு பாருங்க இதுல இருக்கக்கூடிய துணிக்கைகள் வந்து இடப்பெயர்ச்சி அசைவ காட்டுமான்னு கேட்டால் இந்த திண்மத்துல இருக்கிற துணிக்கைகள் என்ன செய்யறது இல்ல பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி அசைவு காட்டுறது இல்லை. இடப்பெயர்ச்சி அசைவு திண்மத்தில் இருக்கிற துணிக்கைகள் வந்து காட்டுறது இல்லை, அல்லது மிக குறைவாகத்தான் காற்றும். திரவத்தை எடுத்தால் திரவத்தில் இருக்கிற துணிக்கைகள் என்ன செய்ய இயலும். நான் இப்படி போக போறேன் என்று சொன்னால் இங்க கவர்ச்சி கொஞ்சம் குறையத்தானடா, அப்ப என்ன செய்வார், சரி கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி விடுவார். சோ இவங்க இடப்பெயர்ச்சி அசைவை வந்து காட்டும். இடப்பெயர்ச்சி அசைவு என்ன செய்யும், இவங்க வந்து இடப்பெயர்ச்சி அசைவு வந்து காட்டுவாங்க. வாயுக்கள் அப்ப யோசிச்சு பாருங்க என்ன செய்யும் தம்பி. இப்ப வாயுக்கள் என்ன செய்யும்டா, இடப்பெயர்ச்சி அசைவு எப்படி காட்டு, நல்லா யோசிங்க. திண்மம் காட்டுறதே இல்ல, திரவம் ஓரளவுக்காவது காட்ட ஸ்டார்ட் பண்றார். அப்படி பார்த்தால் வாயு என்ன செய்யும் தம்பி, வாயு வந்து நல்லாவே காட்டும். ஏன், இங்க கவர்ச்சிகள் எதுவுமே இல்லை. அப்படி பார்த்தால் இடப்பெயர்ச்சி அசைவு என்ன செய்யும், இவரும் காட்டும். இடப்பெயர்ச்சி அசைவு என்ன செய்யும், இவரும் காட்டும். இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப இந்த துணிக்கை நான் அசைய போறேன் என்று சொல்லி வந்தால் எங்க போகும் இந்த துணிக்கை, யோசிங்க. இந்த இடத்துக்கு இந்த துணிக்கை வந்தா இந்த துணிக்கையோட இந்த துணிக்கை இந்த திண்மத்தின ஷேப் எப்படி மாறும், இப்படியே வந்து இந்த மாதிரி ஆகும். சரியா பிள்ளையா? அதுவே நான் இந்த ரெண்டு துணிக்கையை நான் போக போறேன், இந்த ரெண்டு துணிக்கையை நாங்க இங்க அசைய போறோம்னு சொன்னால் இந்த ரெண்டு துணிக்கைகளும் இங்க வரும். அந்த நேரம் துணிக்கையோட அமைப்பு எப்படி வரும் பிள்ளைகள், இந்த மாதிரி வரும். அதாவது திண்மத்தின அமைப்பு வந்து என்ன செய்யும், திண்மத்தின வடிவம் என்ன செய்யணும், அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். சரியா பிள்ளையா? ஏண்டா அதுல போர்டர்ல இருக்கிற துணிக்கைகள் மாறினா போர்டர் அமைப்பு மாறும், அப்படித்தானடா? போர்டர்ல இருக்கிற துணிக்கைகளோட இடம் மாறும்னு சொன்னால் அந்த போர்டர் அமைப்பு அப்படியே மாறப்போகும். எனக்கு செல்லுங்க பிள்ளைகள், அப்படி பார்த்தால் ஒரு கூறு இடப்பெயர்ச்சி அசைவ காட்டுமா இருந்தால் அவர வடிவம் என்ன செய்ய இயலுமா இருக்கும், சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி அசைவ காட்டினால் அவர வடிவம் என்ன செய்யும், வடிவம் மாறும். எஸ், குட். அப்ப எனக்கு சொல்லுங்கடா, ஒருவர் வந்து இடப்பெயர்ச்சி அசைவ வந்து காட்டுவாராக இருந்தால், ஒருவர் இடப்பெயர்ச்சி அசைவ காட்டுவார் என்று சொன்னால் அவர வடிவம் ஒரு நிலையான வடிவமா இருக்குமான்னு சொல்லுங்க, ஒரு திட்டமான வடிவம் இருக்குமான்னு சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி அசைவ காற்றவருக்கு திட்டமான வடிவம் இருக்கலுமாடா, இல்லை. அப்படின்னு சொன்னால் ஒரு திண்மத்தின வடிவம் கேட்டால் இது வந்து இடப்பெயர்ச்சி அசைவு காட்டுறது இல்லை. அப்ப என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், திட்டமான வடிவம் இருக்கும். திட்டமான வடிவம் ஒரு திண்மத்துக்கு வந்து இருக்கும். ஆனா அதுவே ஒரு திரவத்தை எடுத்தால் அது அசைய இயலும். அப்ப திட்டமான வடிவம் இருக்கிறது இல்ல, திட்டமான வடிவம் என்ன செய்யறது இல்லடா, இருக்கிறது இல்ல. சோ இந்த திட்டமான வடிவம் இருக்கிறது இல்லைங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். தண்ணிய வந்து எடுத்து ஒரு பொட்டுல்ல ஊத்தினால் அந்த தண்ணி வந்து பொட்டுல் முழுக்க அப்படியே பொட்டுல்ற அந்த ஷேப்புக்கே மாறும். சரியா இல்லையா? ஒரு வாளில ஊத்தினா வாலிட ஷேப்லயே இருக்கும். அதுவே ஒரு ஐஸ் கியூப் உருவாக்குற அந்த அந்த கியூபுகளுக்கு ஊத்தி வச்சு அந்த கியூப் சைஸ்ல அந்த கியூப்ட அந்த ஷேப்லயே தண்ணி இருக்கும். சரியா இல்லையா? அப்ப திட்டமான வடிவம் இல்லாத இந்த கூறுகள் என்ன வடிவத்தை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகள், பாத்திரம் என்ன வடிவமோ அதே வடிவத்தை இந்த திட்டமான வடிவம் இல்லாத கூறுகள் வந்து பெற்றுக்கொள்ளும். இப்ப வாயுவும் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், ஒரு திட்டமான வடிவம் இல்ல. வாயுவுக்கும் திட்டமான வடிவம் என்ன செய்யறது இல்ல, இல்ல. சரி, திட்டமான வடிவம் தான் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். கனவளவு எப்படி இருக்கும், திட்டமான கனவளவு என்ன கதை பிள்ளைகள், ஒரு திண்மத்தில கனவளவு எனக்கு சொல்லுங்க, மாறுமா மாறாதா? ஒரு திண்மத்தில கனவளவு மாறுமா மாறாதா? கையில வந்து நான் இந்த மார்க்கர் எடுத்து வைக்கிறேன், இந்த மார்க்கருக்கு என்று சொல்லி ஒரு கனவளவு இருக்கும். சரி, நான் வந்து வேற 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 இடங்கள்ல வச்சு பாக்குறேன், இந்த கனவளவு மாறி இருக்குமா, இதுல கனவளவு மாறி இருக்குமா தம்பி? மாறுறது இல்ல. அப்படி பார்த்தால் திண்மத்தின் கனவளவு ஒரு திட்டமான கனவளவு. திரவத்தில கனவளவு எப்படி இருக்கும்,
திரவத்திர கனவளவு திட்டமானதா திட்டம் இல்லாததா என்ன சொல்லுவீங்க? அதாவது திரவத்திர கனவளவு மாறுமா மாறாதா? அடே கவனிங்க, ஒரு வாளி எடுங்க, ஒரு பொட்டுல் எடுங்க தம்பி, ஒரு பொட்டுல் எடுத்து ஒரு லிட்டர் பொட்டுல் எடுத்து அது ஃபுல்லா தண்ணியை நிரப்பி எடுங்க. ஒரு 20 லிட்டர் வாளி அல்லது ஒரு 10 லிட்டர் வாளி எடுத்து வச்சுட்டு இப்ப அந்த ஒரு லிட்டர் பொட்டுல்ல எடுத்த அந்த தண்ணிய அந்த வாளிக்குள்ள ஊத்துங்க. எனக்கு சொல்லுங்கடா, நீங்க அந்த வாளிக்குள்ள அந்த தண்ணிய ஊத்தினால் அந்த தண்ணி எத்தனை லிட்டருக்கு இருக்கும்? எத்தனை லிட்டருக்கு இருக்கும் வாளிக்குள்ள? 20 லிட்டருக்கும் அந்த தண்ணி நிரம்பி போயிருக்குமா? 20 லிட்டரும் முழுக்க முழுக்க அந்த தண்ணி இருக்குமாடா? அப்படி இருக்கிறது இல்ல. நீங்க என்ன கனவளவு எடுத்தீங்களோ அந்த கனவளவுக்கு தான் தண்ணி இருக்கும். சரியா இல்லையா? சோ நமக்கு விளங்கணும் பிள்ளைகள். எப்பவுமே ஒரு திரவமாக இருந்தால் அந்த திரவம் என்ன செய்யறது இல்லடா, நம்ம போடுற பாத்திரத்தை முழுவதும் அடைக்கிறது இல்ல. 20 லிட்டர், இப்ப நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்து 20 லிட்டர் வாளிக்குள்ள போட்டா அந்த தண்ணி என்ன செய்யாது. ஓகே, 20 லிட்டர் வாளி இருக்கு, அப்ப நம்ம இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி மூலக்கூறுகளை வந்து அப்படியே பரப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திண்மம் நினைக்கிறது இல்ல. திரவம் நினைக்கிறது இல்ல. திரவத்துல நீங்க போட்டது 1 லிட்டர்ன்னு சொன்னால் அது அந்த 1 லிட்டரை மட்டும்தான் அடைக்கும். மிச்சம் 19 லிட்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது சும்மா எம்டியா கிடக்கும். சோ திட்டமான கனவளவு திரவத்துக்கும் இருக்கும். 1 லிட்டர்ன்னு சொன்னா 1 லிட்டர் தான். ஆனா வாயுவை எடுத்தால் வாயுவுக்கு வந்து திட்டமான ஒரு கனவளவு இருக்கிறது இல்ல. ஒரு வாயுவுக்கு திட்டமான கனவளவு ஒன்று இருக்கிறது இல்ல. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கையில ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு இது ஒண்ணு மட்டும் இருக்கு, ஒரு கண்டெய்னர் இருக்கு. அதுல கனவளவு ஒரு 20 சென்டிமீட்டர் கனம் எடுங்க. இந்த 20 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள நீங்க ஆக்சிஜன் வாயு எடுத்தால் அந்த ஆக்சிஜன் வாயுட கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். இப்ப அந்த ஆக்சிஜன் வாயுவை கொண்டு போயிட்டு நீங்க ஒரு 100 டெசிமீட்டர் கனம், ஒரு 100 லிட்டர் பாத்திரத்துக்குள்ள கொண்டு போயிட்டு போட்டால் 20 சென்டிமீட்டர் கனம் அந்த பாத்திரத்துல இருந்த ஆக்சிஜன் வாயு அவ்வளவை மட்டும் கொண்டு போய் ஒரு 100 லிட்டர் இருக்கிற ஒரு 100 லிட்டர் கனவளவுடைய ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டால் ஆக்சிஜன் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த 100 லிட்டர் முழுக்க அப்படியே பரம்பி போய் இருக்கும். சோ 20 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருக்கிற நேரம் அந்த ஆக்சிஜன் வாயுட கனவளவு எவ்வளவுன்னு கேட்டால் 20 சென்டிமீட்டர் கனம். அதுவே நீங்க 100 லிட்டர் பாத்திரத்துக்குள்ள போட்ட நேரம் அந்த ஆக்சிஜன் வாயுட கனவளவு என்னன்னு கேட்டால் அதே 20 கேட்டா இல்ல, அந்த 100 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ளேயும் ஆக்சிஜன் வாயு இருக்கும். சாரி, 100 லிட்டருக்குள்ளேயும் ஆக்சிஜன் வாயு இருக்கும். அப்படின்னு சொன்னா என்ன பிள்ளைகள், அந்த நேரத்துல ஆக்சிஜன் வாயுட கனவளவு 100 லிட்டரா இருக்கும். சோ ஒரு 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 வாயுவை எடுத்தால் அவர கனவளவு ஒரு திட்டமான கனவளவு இல்ல. ஒரு வாயு எடுத்தால் அவர கனவளவு என்ன இல்ல பிள்ளைகள், ஒரு திட்டமான கனவளவு இல்ல. அதனால நாங்க என்ன சொல்லுவோம் கேட்டால் பாத்திரத்தின் கனவளவு என்னவோ அதுதான் வாயுவின் கனவளவு. நம்ம கணக்குகள் செய்யற நேரம் வாயுவுக்குன்னு தனிய கனவளவு எல்லாம் நம்ம கழிச்சிட்டு நிக்கிறது இல்லைன்னா கலப்பம். பாத்திரத்திர கனவளவு என்னவா வந்து சேருதோ அதுதான் என்னவா இருக்கும் தம்பி, வாயுவின் கனவளவாக இருக்கு. நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு பாத்திரத்தை வாயு என்ன செய்யும் பிள்ளைகள், முற்று முழுதாக நிரப்பும். நான் சொல்றது விளங்கிச்சா விளங்குது? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க இது வரைக்கும். 100% எனக்கு கிளியரா இது விளங்கிச்சு சார். எத்தனை பேர் சொல்றீங்க? கதைச்ச அவ்வளவு 100% கிளியர் சார். ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு எனக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? சரி, கீழே எழுதி கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட் இவ்வளவையும் ஃபர்ஸ்ட் எழுதி கொள்வோம். தலைப்பு போடுங்க என்ன, சடப்பொருட்களின் வாயு நிலை என்று சொல்லி போட்டுட்டோம். சடப்பொருட்களின் வாயு நிலை என்று சொல்லி போட்டுட்டோம். அதுக்குள்ள முதலாவது ஒரு சின்ன தலை கொண்டு போடுங்க. அதுக்குள்ள முதலாவது ஒரு தலை கொண்டு போடுங்க. என்னடா, சடப்பொருட்கள். சடப்பொருட்கள்
கீழே எழுதிக் கொள்ளுங்க. இடத்தை அடைப்பது. இடத்தை அடைப்பது. இடத்தை அடைப்பது. திணிவை கொண்டதுமான பதார்த்தங்களா? இடத்தை அடைப்பதும் திணிவை கொண்டதுமான பதார்த்தங்களா? இடத்தை அடைப்பதும் திணிவை கொண்டதுமான பதார்த்தங்களா? அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், எல்லா சடப்பொருட்களும் எல்லா சடப்பொருட்களும் எல்லா சடப்பொருட்களும் தொடர்ச்சியற்ற துணிக்கைகளை கொண்டுள்ளன. எல்லா சடப்பொருட்களும் தொடர்ச்சியற்ற துணிக்கைகளை கொண்டுள்ளன. எல்லா சடப்பொருட்களும் தொடர்ச்சியற்ற துணிக்கைகளை கொண்டுள்ளன. அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், சடப்பொருட்கள் 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 மூன்று பிரதான பௌதீக நிலைகளாக மூன்று பிரதான பௌதீக நிலைகளாக அந்த பௌதீக நிலைகளுக்கு நம்ம சொல்ற இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா, பௌதீக நிலைகளுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவோம், அவத்தை என்று சொல்லுவோம். பௌதீக நிலைகளாக ஸ்லாஷ் அவத்தைகளாக பிரிக்கப்படும். பௌதீக நிலைகளாக ஸ்லாஷ் அவத்தைகளாக பிரிக்கப்படும். கீழே எழுதுங்க. நம்பர் 1 திண்மம். திண்மம் பிராக்கெட்ல போடுங்க சாலிட். திண்மம் பிராக்கெட்ல போடுங்க சாலிட். அடுத்தது திரவம் பிராக்கெட்ல போடுங்க லிக்விட். திரவம் பிராக்கெட்ல போடுங்க லிக்விட். திண்மத்துக்கு என்ன சார்? வரங்கள திண்மத்துக்கு என்ன சார் இங்கிலீஷ்ல? சோ திண்மம், திரவம், வாயு. திண்மத்துக்கு எழுதுங்க பிள்ளைகள் சாலிட். திரவம் வந்து லிக்விட். லிக்விட். வாயு கேஸ். சரி, அப்படி
வாயு கேஸ். முடிச்சு அடுத்த ஒரு தலைப்புன்னு போடுங்க. அடுத்த ஒரு தலைப்புன்னு போடுங்க. சடப்பொருட்களின் நிலைகளில், தலைப்புன்னு போடுங்க, சடப்பொருட்களின் நிலைகளில், சடப்பொருட்களின் நிலைகளில் துணிக்கை அமைப்பும், சடப்பொருட்களின் நிலைகளில் துணிக்கை அமைப்பும், துணிக்கை இயக்கமும் இயல்பும், துணிக்கை அமைப்பும் துணிக்கை இயக்கமும் இயல்பும், துணிக்கை இயக்கமும் இயல்பும். அதுல முதலாவது சின்ன தலைப்பொண்டு போடுங்க. முதலாவது சின்ன தலைப்பொண்டு போடுங்க. திண்மம். 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 துணிக்கைகள் நெருக்கமாகவும், திண்மத்துக்கு எழுதுங்கடா, துணிக்கைகள் நெருக்கமாகவும். முதலாவது பாயிண்ட், துணிக்கைகள் நெருக்கமாகவும், துணிக்கைகள் நெருக்கமாகவும், கூடிய கவர்ச்சியுடனும், கூடிய கவர்ச்சியுடனும் ஒழுங்காகவும் அமைந்துள்ளன. துணிக்கைகள் நெருக்கமாகவும் கூடிய கவர்ச்சியுடனும் ஒழுங்காகவும் அமைந்துள்ளன. ஒழுங்காகவும் அமைந்துள்ளன. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பிளீஸ். அடுத்த பாயிண்ட், இதனால் 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 அதன் துணிக்கைகள், யார் அதனண்டா யாரு? திண்மத்தில துணிக்கைகளை கைக்கலாம். இதனால் அதன் துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி இயக்கத்தினை கொண்டிருப்பதில்லை. இதனால் அதன் துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி இயக்கத்தினை கொண்டிருப்பதில்லை. இடப்பெயர்ச்சி இயக்கத்தினை கொண்டிருப்பதில்லை. இடப்பெயர்ச்சி இயக்கத்தினை கொண்டிருப்பதில்லை. அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், இதனால் 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 திண்மம், இதனால் திண்மம் திட்டமான வடிவத்தையும், இதனால் திண்மம் திட்டமான வடிவத்தையும் திட்டமான கனவளவையும் கொண்டிருக்கின்றது. திட்டமான கனவளவையும் கொண்டிருக்கின்றது. நாங்க மேல காய்ச்சிருக்கோம். இந்த திண்மங்கள் ஒழுங்கான முறையில அடுக்கப்பட்டிருக்கும், பொதுவாக ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கு காய்ச்சிருக்கோம். ஆனா திண்மங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். திண்மங்களை ஒன்று பளிங்குருவான திண்மம் பிரிக்கலாம். ஒன்று பளிங்குருவான திண்மம், அடுத்தது ஒழுங்கற்ற திண்மம் சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். என்னண்டா, அதுல இருக்கிற மூலக்கூறுகள், அதுல இருக்கிற துணிக்கைகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கு செல்ற பேர் பிள்ளைகள் பளிங்குருவான திண்மம். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைட் சாலகத்தை எடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு சோடியத்தை சுத்தி 6 குளோரின், ஒரு குளோரினை சுத்தி 6 சோடியம், இப்படி சரியாக அடுக்கப்பட்டிருக்கு. இது பளிங்குருவான திண்மமா இருக்கு. ஆனால் அப்படி ஒழுங்கு இல்லாம அடுக்கப்பட்ட திண்மங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பிள்ளைகள், ஒரு கண்ணாடி நம்ம எடுத்தால், கண்ணாடி என்று சொல்றது ஒரு ஒழுங்கற்ற திண்மம். ஒரு ரப்பர் எடுத்தால் அந்த ரப்பர் ஒரு ஒழுங்கற்ற திண்மம். ஒரு பிளாஸ்டிக் எடுத்தா பிளாஸ்டிக் ஒரு ஒழுங்கற்ற திண்மம். சொல்றது இல்லைங்க.
சோ இந்த திண்மங்கள் நம்ம ரெண்டா பிரிச்சு கொள்ளலாம். சோ கீழே ஒரு பாயிண்ட் எழுதுங்க, அதுக்கு கீழே அடுத்த பாயிண்ட் எழுதுங்கடா. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. பளிங்குரு திண்மத்தில் அல்லது பளிங்கு திண்மத்தில், பளிங்கு திண்மத்தில், பளிங்கு திண்மத்தில் அதன் துணிக்கைகள், பளிங்கு திண்மத்தில் அதன் துணிக்கைகள் பளிங்கு திண்மத்தில் அதன் துணிக்கைகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டுள்ளன. பளிங்கு திண்மத்தில் அதன் துணிக்கைகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த பாயிண்ட் ஒழுங்கற்ற திண்மத்தில், ஒழுங்கற்ற திண்மத்தில், ஒழுங்கற்ற திண்மத்தில் துணிக்கைகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருப்பதில்லை. துணிக்கைகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருப்பதில்லை. துணிக்கைகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருப்பதில்லை. அடுத்த லைன்ல இருக்குங்க, அப்படி இல்லை, அடுத்த லைன்ல எழுதுங்க. இதனால் இவை, இதனால் இவை, இதனால் இவை ஒழுங்கற்ற, ஒழுங்கற்ற, இதனால் இவை ஒழுங்கற்ற ஸ்லாஷ் பளிங்குருவற்ற திண்மங்கள் எனப்படும். ஒழுங்கற்ற ஸ்லாஷ் பளிங்குருவற்ற திண்மங்கள் எனப்படும். ஒழுங்கற்ற ஸ்லாஷ் பளிங்குருவற்ற திண்மங்கள் எனப்படும். உதாரணம்னு போட்டு எழுதி கொள்ளுங்கடா. உதாரணம், எக்ஸாம்பிள்னு போட்டு எழுதுங்க. பிளாஸ்டிக், பிளாஸ்டிக், அடுத்தது ரப்பர், பிளாஸ்டிக், ரப்பர். அதே போல யார் சொல்லலாம் பிள்ளைகள்? கண்ணாடி. அதே போல யார் சொல்லலாம்? கண்ணாடி. இதே போல கண்ணாடி. சரி, அடுத்த தலைப்பு போடுங்க, சின்ன தலைப்பு போடுங்க. அடுத்த சின்ன தலைப்பு போடுங்க. திரவம், திரவம், திரவம் போட்டுட்டு அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. திரவத்துக்கு கீழே முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. துணிக்கைகள் ஓரளவு ஐதாகவும், துணிக்கைகள் ஓரளவு ஐதாகவும், துணிக்கைகள் ஓரளவு ஐதாகவும் குறைந்த கவர்ச்சியுடனும் கவரப்பட்டிருக்கும். குறைந்த கவர்ச்சியுடனும் கவரப்பட்டிருக்கும். துணிக்கைகள் ஓரளவு ஐதாகவும் குறைந்த கவர்ச்சியுடனும் கவரப்பட்டிருக்கும். அடுத்த லைன், அடுத்த பாயிண்ட் இல்ல, அடுத்த லைன் எழுதுங்க. எனினும், எனினும், எனினும் துணிக்கைகள், எனினும் துணிக்கைகள், எனினும் துணிக்கைகள் திட்டமான ஒழுங்கமைப்பில் இருப்பதில்லை. எனினும் துணிக்கைகள் திட்டமான ஒழுங்கமைப்பில் இருப்பதில்லை.
திட்டமான ஒழுங்கமைப்பில் இருப்பதில்லை. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் இதனால் துணிக்கைகள் ஓரளவு இடப்பெயர்ச்சி அசைவை கொண்டிருக்கும். இதனால் துணிக்கைகள் ஓரளவு இடப்பெயர்ச்சி அசைவை கொண்டிருக்கும். அடுத்த லைன்ல எழுதுங்க. எனவே சோ இடப்பெயர்ச்சி அசைவு இருந்தா பிள்ளைகள் என்ன இருக்காது என்று சொல்லுங்க. துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி அசைவை காட்டினால் என்ன சொல்லுவோம் நம்ம? என்ன இருக்க மாட்டார் அவருக்கு? செட்ல போடுங்க பாப்போம். எஸ், துணிக்கைகள் அசைய தொடங்கினா அவர் போர்டர் எல்லாம் மாறும் இல்லையா? அப்ப வடிவம் திட்டமாக இருக்காது. குட். அப்ப எழுதிக் கொள்ளுங்க. எனவே திரவம் திட்டமான வடிவத்தை கொண்டிருக்காது. எனவே திரவம் திட்டமான வடிவத்தை கொண்டிருக்காது. எனவே திரவம் திட்டமான வடிவத்தை கொண்டிருக்காது. திரவம் திட்டமான வடிவத்தை கொண்டிருக்காது. அடுத்த லைன்ல எழுதுங்க. அதாவது அடுத்த லைன்ல எழுதுங்க பிள்ளைங்க. அதாவது எடுக்கப்படும் பாத்திரத்தின் வடிவத்தை பெறும். எடுக்கப்படும் பாத்திரத்தின் வடிவத்தை பெறும். எடுக்கப்படும் பாத்திரத்தின் வடிவத்தை பெறும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. கனவளவு எப்படி இருக்கும்? திரவத்திர கனவளவு திட்டமானதா திட்டமற்றதா? திரவத்திர கனவளவு எப்படி இருக்கும் தம்பி? திரவத்துக்கு கனவளவு எப்படி இருக்கும்? திட்டமான கனவளவா இருக்கும். எஸ், குட். சொற்கள் எழுதிக் கொள்ளுங்க. திரவம் திட்டமான கனவளவை கொண்டிருக்கும். திரவம் திட்டமான கனவளவை கொண்டிருக்கும். திரவம் திட்டமான கனவளவை கொண்டிருக்கும். அடுத்த லைன்ல எழுதுங்க. மேலும் அடுத்த லைன்ல மேலும் திரவம் அப்பாத்திரத்தின் முழு கனவளவையும் அடைக்காது. முழு கனவளவையும் அடைக்காது. சரியாடா? முழு கனவளவையும் அடைக்காது. எனக்கு சில பிள்ளைகள் அடர்த்திய பத்தி கதைக்க போனால் இந்த 3 பேர அடர்த்தி எப்படி இருக்கும்? யாருக்கு அடர்த்தி கூட, யாருக்கு குறைய, எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அடர்த்தி என்று சொல்றது என்ன? நாங்க நேற்றும் இனோர்கானிக்லயும் ஒரு இடத்துல கழிச்சிருந்தோம். அடர்த்தி என்று சொல்றது என்ன? அதுல இருக்கிற துணிக்கைகள் நெருக்கமா இருந்தா அடர்த்தி என்ன செய்யும் பிள்ளைகள்? துணிக்கைகளோட நெருக்கம் கூடன்னு சொன்னா அடர்த்தி என்ன செய்யும்? செட்ல போடுங்க. துணிக்கைகள் நெருக்கமா இருந்தா அடர்த்தி என்ன செய்யும் தம்பி? கூடும். எஸ், குட். அப்ப எனக்கு சொல்லுங்கடா, அடர்த்தி எப்படி இருக்கும்? ஆக குறைஞ்சது வாயு, அதை விட திரவத்துக்கு கொஞ்சம் கூட, அதை விட திண்மத்துக்கு கொஞ்சம் கூட. சரியா பிள்ளையா? அப்படி பார்த்தா அடர்த்தி கூடினாக்கள் யாரா இருக்கணும் பிள்ளைகள்? திண்மங்களாக இருக்கணும். அப்படித்தானடா? அடர்த்தி கூடினாக்கள் திண்மங்களாக இருக்கணும். எனக்கு சொல்லுங்க, அப்படி பார்த்தால்
நான் ஒரு திரவத்துக்குள்ள அடர்த்தி கூடின ஒரு திண்மத்தை போட்டால் அந்த திண்மம் என்ன செய்யணும் பிள்ளைகள்? மிதக்கணுமா அல்லது அமிழணுமா? என்ன செய்யணும்? அடர்த்தி கூடின ஒரு திண்மத்தை நான் போட்டால், ஒரு திரவத்துக்குள்ள நான் ஒரு திண்மத்தை போட்டால் அது மிதக்கணுமா அமிழணுமாடா? மிதக்கணுமா அமிழணுமா? சொல்லுங்க பாப்போம். எஸ், குட், அமிழணும் இல்லையா? அடர்த்தி கூடினவரை போட்டா அமிழணும். எனக்கு சொல்லுங்க, எல்லா திண்மங்களுமே நீங்க போட்டா அமிழுமாடா? நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அடர்த்தி குறைஞ்ச ஒரு திரவத்துக்குள்ள அடர்த்தி கூடின ஒரு திண்மத்தை போட்டா அது அமிழும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? எனக்கு சொல்லுங்க பிசிக்ஸ், எனக்கு சொல்லுங்கடா, எல்லா திண்மங்களும் அமிழ்ந்துதான் இருக்குமா? மிதக்கிற திண்மங்கள் எதுவுமே இல்லையாடா? மிதக்கிற திண்மங்கள் எதுவுமே இல்லையா? நிறைய பேர் இருக்கு இல்லையா? மிதக்கக்கூடிய திண்மங்கள் நிறைய பேர் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு சொல்ல வந்தா சோடியம் என்ன செய்யும் பிள்ளைகள்? சோடியம் ஒரு திண்மம். நீங்க அதை கொண்டு போயிட்டு நீருக்குள்ள போட்டா மேற்பரப்புல மிதந்துகிட்டு தான் தாக்கம் அடையும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? அப்படி பார்த்தால் திரவத்தை விட திரவத்தை விட திண்மத்துக்கு அடர்த்தி கூட. சரி, திரவத்தை விட திண்மத்துக்கு அடர்த்தி கூட. எல்லா சந்தர்ப்பத்திலையும் இது பொருத்தமான்னு சொல்ல, எல்லா சந்தர்ப்பத்திலையும் இது பொருத்தமாடா? இது பொருத்தம் இல்லை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் இது பொருத்தம் இல்லை. சரி, இது ஓகே. எனக்கு சில பிள்ளைகள் நீங்க பயாலஜில படிச்சிருப்பீங்க, அதே போல கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்போம். நீர் இருக்கார். ஒரு நீர்நிலை ஒன்றுக்கு போனால் இந்த இடத்துல எப்படி நீர் இருக்கும்? உருவாகிற பனிக்கட்டி என்ன செய்யும் தம்பி? இதுக்கு மேல பனிக்கட்டி அப்படியே படிஞ்சிருக்கும். சரியா பிள்ளையா? அடியில ஃபுல்லா நீர் இருக்கும், மேல இது யாரு பிள்ளைகள்? இது பனிக்கட்டியாக இருக்கும். சரியா பிள்ளையாடா? இது பனிக்கட்டி. யோசிங்க, கீழே இருக்கிறது திரவ நீர், இது திண்மம். இங்க நீருக்கு மேல பனிக்கட்டி மிதக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீரை விட, நீர் என்று சொல்றது ஒரு திரவ நிலை, அதே நீரின் திண்ம நிலைக்கு அடர்த்தி திரவத்தை விட கூட இருக்கா குறைய இருக்கா தம்பி? இந்த இடத்துல அவர திண்ம நிலைக்கு அவர திரவ நிலையை விட அடர்த்தி கூட இருக்கா குறைய இருக்கா? அடர்த்தி என்ன செஞ்சிருக்கு பிள்ளைகள்? குறைய இருக்கு. சோ கிளியரா விளங்கணும். அப்ப மிக சில சந்தர்ப்பங்கள்ல, எல்லா சந்தர்ப்பத்திலையும் இப்படி இல்ல, சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல திரவத்தை விடவும் ஒரு திண்மத்துக்கு என்னவா இருக்கலாம்? அடர்த்தி குறைய இருக்கலாம். இப்ப எப்பவுமே திரவத்தை விட திண்மத்துக்கு தான் கூட இருக்குங்கிற கதையெல்லாம் இல்ல. மிகச்சில சந்தர்ப்பங்கள்ல, சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நீரையும் பனிக்கட்டியையும் ஒப்பிட்டு கைக்கிறது போல ஒரு திரவத்தை விட அதோட திண்மம் என்னவா இருக்கலாம்டா? அடர்த்தி குறைஞ்சதா இருக்கலாம். சிறது விளைஞ்சா? சிறது விளைஞ்சா தம்பி? சோ இது நான் இடையில பார்த்திருந்தேன். சோ கேசஸ்ல எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும் இது பார்த்திருந்தேன். ஒரு எம்சிக்யூ எடுத்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 எம்சிக்யூ வரலாம். ஸ்ட்ரக்சர் வரலாம், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வரலாம். நான் இது என்ன சொல்றேன்? வரலாம் என்று சொல்றேன். ஸ்ட்ரக்சர் சில வருஷங்கள்ல ஃபுல் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. நார்மலா பார்த்தா ஒரு 3 மார்க்ஸுக்கு அல்லது 2 மார்க்ஸுக்கு மேபி ஸ்ட்ரக்சர் வரலாம். சில நேரம் கம்ப்ளீட்டா வராமலுக்கே விடலாம். எஸ்ஏய பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், எஸ்ஏய பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப் எஸ்ஏ மாதிரி வரும். ஹாஃப் எஸ்ஏன்னு சொன்னா 3.75 மார்க்ஸுக்கு சில நேரம் வரலாம், வராமலுக்கும் விடலாம். ஆனால் இந்த கேசஸ் இல்லாமலுக்கு நம்ம என்ன செய்ய இயலாது பிள்ளைகள்? பின்னுக்கு இருக்கிற பிசிக்கல் பார்ட் எதுவுமே படிக்க இயலாது. சிறதுலேச்சா? சோ யூனிட் முக்கியமானதான்னு கேட்டா எஸ், முக்கியமான யூனிட். மார்க்ஸ் இருக்குமான்னு கேட்டா எஸ், ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட எடுக்க இயலும். இந்த கேசஸ் வச்சு ஒரு 5 மார்க்ஸ் எடுக்க இயலும். சிம்பிளான யூனிட், ஆக லேசான யூனிட், 5 மார்க்ஸ் எடுத்துட இயலும். இதுல முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, பின்னுக்கு இருக்கிற அவ்வளவு கன்செப்டுக்கும் இந்த கேசஸ் தேவை. பின்னுக்கு இருக்கிற கைனடிக்ஸா இருக்கட்டும், கெமிக்கல் எக்யூலிபிரியமா இருக்கட்டும், ஃபேஸ் எக்யூலிபிரியமா இருக்கட்டும், அவ்வளவுக்கும் இந்த கேசஸ் நாலேஜ் கிளியரா தேவைப்படும். சரியா? சோ கீழே பிள்ளைகள், திரவத்துக்கு கீழே ஒரு டபுள் ஸ்டார் மார்க் பண்ணி எழுதுங்க. டபுள் ஸ்டார் மார்க் ஒன்று பண்ணி எழுதுங்க. டபுள் ஸ்டார் மார்க் பண்ணி எழுதுங்க. சில அரிதான சந்தர்ப்பங்களில், சில அரிதான சந்தர்ப்பங்களில்
சில அரிதான சந்தர்ப்பங்களில் திரவத்தை விட திண்மத்தின் அடர்த்தி குறைவாக இருக்கும். சில அரிதான சந்தர்ப்பங்களில் திரவத்தை விட திண்மத்தின் அடர்த்தி குறைவாக இருக்கும். திரவத்தை விட திண்மத்தின் அடர்த்தி குறைவாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது தலைப்பு போடுங்க தம்பி, வாயு என்று சொல்லி போடுங்க. வாயு என்று தலைப்பு போடுங்க. வாயு கீழே எழுதி கொள்ளுங்கடா. முதலாவது பாயிண்ட், துணிக்கைகள் மிக ஐதாக இருப்பதுடன் துணிக்கைகள் மிக ஐதாக இருப்பதுடன் துணிக்கைகள் மிக ஐதாக இருப்பதுடன் துணிக்கைகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை மிக குறைவாகும். துணிக்கைகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை மிக குறைவாகும். பிரக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், பிரக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. மிக குறைவுனா எந்த அளவுக்கு குறைவுடா? புறக்கணிக்கத்தக்க அளவை கொண்டிருக்கும். பிரக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க, புறக்கணிக்கத்தக்க அளவை கொண்டிருக்கும். புறக்கணிக்கத்தக்க அளவை கொண்டிருக்கும். அடுத்த பாயிண்ட், எனவே வாயுவுக்கு திட்டமான வடிவமோ கனவளவோ காணப்படாது. வாயுவுக்கு திட்டமான வடிவமோ கனவளவோ காணப்படாது. வாயுவுக்கு திட்டமான வடிவமோ கனவளவோ காணப்படாது. அடுத்த லைன்ல எழுதுங்க. மேலும் எடுக்கப்படும் பாத்திரத்தின் முழு கனவளவிற்கும் பரம்பின் நிரம்பும். எடுக்கப்படும் பாத்திரத்தின் முழு கனவளவிற்கும் பரம்பி நிரம்பும். முழு கனவளவிற்கும் பரவி நிரம்பும் அல்லது பரம்பி நிரம்பும். சரியாடா? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம் இருக்கா? இது வரைக்கும் கதைச்ச அவ்வளவும் 100% எனக்கு கிளியர் சொல்ற ஆக்கள் எத்தனை? இது வரைக்கும் கதைச்ச அவ்வளவும் எனக்கு 100% கிளியர் சார். இதுல பெருசா அலட்டுறதுக்கு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் தியரி பாட்டை முடிச்சு விட்டுரும். 100% எனக்கு கிளியர் சார் சொல்றாரு எத்தனை பேர்? ஓகே, குட். இப்ப தலைப்பொண்டு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தலைப்பொண்டு இயல்புகளின் பண்பறி ரீதியான ஒப்பீடு. இயல்புகளின் பண்பறி ரீதியான ஒப்பீடு.
சோ இந்த மாதிரி டேபிள் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. என்ன டேபிள்? ஒரு 4 column வார மாதிரி ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இயல்பு, திண்மம், திரவம், வாயு. இப்படி ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அவ்வளவுக்கெல்லாம் போக தேவையில்ல. 4 பேர் தான் வரும். 4 பேர். 2, 3, 4 பேர். சரியா? இயல்புகளின் பண்பறி ரீதியான ஒப்பீடு. தலைப்பதான் இயல்புகளின் பண்பறி ரீதியான ஒப்பீடு. சோ டேபிள் போட்டு முடிச்சா டன்னு போட்டுருங்க. இப்படி டேபிள் போட்டுக்கொள்ளுங்க கம்ப்ளீட்டா. முடிச்சா டன்னு போடுங்க please. சரி, சில பிள்ளைகள் திண்மத்துக்கு வடிவத்துக்கு என்ன போடலாம்? வடிவத்துக்கு திண்மத்துக்கு கீழ் என்ன போட இயலும்? என்ன போட இருந்தா? வடிவத்துக்கு திண்மத்துக்கு கீழே. திண்மத்திர வடிவம் எப்படிப்பட்ட வடிவம் பிள்ளைகள்? திண்மத்திட வடிவம் எப்படிப்பட்டதுடா? எஸ், குட். சோ போட்டுக்கொள்ளுங்க திட்டமானது. திண்மத்துக்கு கீழே எழுதுங்க திட்டமானது. திண்மத்துக்கு போடுங்கன்னா திட்டமானது. திரவம் என்னவா இருக்கும்? திரவத்திர வடிவம் திட்டமானதா தம்பி? இல்ல இல்லையா? சோ எழுதி கொள்ளுங்க திட்டமானதல்ல. திரவத்துக்கு கீழே எழுதுங்க திட்டமானதல்ல. திட்டமானதல்ல. அடுத்தது வாயுவும் என்னவா இருக்கும்? வடிவம் திட்டமானதல்ல. வாயுக்கு என்ன போடுவீங்க? திட்டமானதல்ல.
இல்லையா? வாயுவும் திட்டமானது அல்ல. இப்ப கனவளவுக்கு வாங்க பிள்ளைகள். திண்மத்திர கனவளவு எப்படி இருக்கும்? திண்மத்திர கனவளவு எப்படி இருக்கும்? எஸ், குட், திட்டமானது. திண்மத்திர கனவளவு திட்டமானது. திரவத்திர கனவளவு திரவத்திர கனவளவும் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? திட்டமான கனவளவு தான். எஸ், குட், திட்டமானது. திரவத்துக்கும் திட்டமானதுன்னு போடுங்க. வாயு எப்படி இருக்கும்னு கேட்டால் திட்டமானது அல்ல. வாயுட கனவளவு திட்டமானது அல்ல. வாயுட கனவளவு திட்டமானது அல்ல. அடுத்தது அடர்த்தி எடுத்தோம்னு சொன்னால் இந்த 3 பேர் அடர்த்தி எப்படி மாறும்னு கேட்டா உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்னடா தெளிவாக என்ன தெரியும் பிள்ளைகள்? இதுல பொறுத்த வரைக்கும் வாயுவை விட திரவத்துக்கு கூட, திரவத்தை விட திண்மத்துக்கு கூட. இது பொதுவான கருத்து, சரியா இல்லையா? சோ இப்படி வரும். சோ அடர்த்திக்கு வந்து இந்த மாதிரி போட்டு காட்டுங்க. வாயுவை விட திரவத்துக்கு கூட, திரவத்தை விட திண்மத்துக்கு கூடன்னு போட்டு காட்டுங்க பிள்ளைகள். அதே போல சில வெப்ப பாதிப்பு. நீங்க வெப்பநிலையை கூட்டினால், வெப்பநிலையை நீங்க அதிகரிப்பீங்கன்னு சொன்னா மூலக்கூறுகளுடைய இயக்கத்துல யார இயக்கம் அதிக அளவு பாதிக்கப்படும்? யாரு பெரிய டிஃபரெண்ட காட்டும்? என்ன சொல்றேன்? நீங்க வெப்பநிலையை கூட்டுறீங்கடா. வெப்பநிலையை கூட்டினா என்ன செய்யும்? வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில ஆல்ரெடி கவர்ச்சி எதுவுமே இல்லையே. இப்ப வாயு மூலக்கூறு என்ன செய்யும்? மிக விரைவாக அசைய ஆரம்பிக்கும். திரவத்தை எடுத்தா ஒரு அளவுக்கு தான் அசையும். திண்மம் அப்ப கூட அசையாது. சொல்றதுல வெப்ப பாதிப்பு யாருக்கு கூட இருக்கும்னு கேட்டால் திண்மத்துக்கு மிக குறைவாக இருக்கும். திரவத்துக்கு அதை விட கொஞ்சம் கூட. வாயுவுக்கு என்ன செய்யும் பிள்ளைகள்? நல்ல கூடவா இருக்கும். இத வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. இத வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏதாவது குழப்பம் இருக்கு அது வரைக்கும்? இதுவரைக்கும் எழுதின அவ்வளவு 100% நான் தெளிவாகத்தான் சார் எழுதியிருக்கேன் என்று சொல்றார்கள் எத்தனை பேர்? ஸ்டார்டிங் பாயிண்ட் பிள்ளைகள் கொஞ்சம் தியரி தான். கேசஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் தியரி தான். பிறகு போக 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 கால்குலேஷன் பார்ட் எல்லாம் உள்ளுக்கு வரும். இது வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியின் அடிப்படை. இதுதான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியின் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த கேசஸ் தான். சோ நீங்க ரிசோர்ஸ் புக்கை பார்த்தாலும் சரி, கேசஸும் எனர்ஜெட்டிக்ஸும் பிசிக்கல் 1 என்று சொல்லி இருக்கும். மத்த கைனெட்டிக்ஸ், இக்விலிபிரியம் அதெல்லாம் வந்து பிசிக்கல் 2 என்று சொல்லி இருக்கும். சோ கிளியரா வழங்கி கொள்ளணும் பிள்ளைகள். சும்மா பாடம் ஒண்டி இல்ல, சும்மா எடுத்துட்டு போற பாடம் இல்ல, தெளிவா வழங்கிட்டு போகணும். சரியா பிள்ளை? சோ அடுத்த தலைப்பொண்டு போடுங்க. அடுத்த தலைப்பொண்டு போடுங்க. சடப்பொருட்களின் பௌதீக நிலை மாற்றமும், சடப்பொருட்களின் பௌதீக நிலை மாற்றமும் சக்தி மாற்றமும். சடப்பொருட்களின் பௌதீக நிலை மாற்றமும் சக்தி மாற்றமும். சடப்பொருட்களின் பௌதீக நிலை மாற்றமும் சக்தி மாற்றமும். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்கடா. ஒரு திண்மம், திண்மம், அதே போல ஒரு திரவம், அதே போல ஒரு வாயு இருக்கு. திண்மத்திட அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா நான் சொல்ல தேவையில்ல, சிம்பிளா உங்களுக்கு தெரியும். திண்மத்திட அமைப்பு அப்படி அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். திண்மத்தில் இருக்கிற துணிக்கைகள் சரி நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். சரியா இல்லையா? இந்த அளவுக்கு நெருக்கமாக உயர் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகளோட, உயர் கவர்ச்சி விசைகளோட அமைஞ்சிருக்கும். திரவத்தை எடுத்தால் துணிக்கைகள் 5ஆக அடுக்கப்பட்டு, இப்படி அடுக்கப்பட்டு. வாயுவை எடுத்தால் வாயுல வந்து மூலக்கூறுகள் என்ன செய்யும்? துணிக்கைகள்
மிக ஐதாக எடுக்கப்பட்டு. சரியாடா? நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். திண்மம் திரவமாக மாறுது. திண்மம் என்ன செய்யலாம்? திரவமாக மாறலாம், அல்லது ஒரு திரவம் திண்மமாக மாறலாம். அதே போல ஒரு திண்மம் வாயுவாக மாறலாம், அல்லது ஒரு வாயு திரவமாக மாறலாம். ஒரு திண்மம் நேரடியாக ஒரு வாயுவாக மாறலாம், அல்லது ஒரு வாயு நேரடியாக என்ன செய்யலாம் தம்பி? நேரடியாக என்ன செய்யலாம்? ஒரு திண்மமாக மாறலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்பட இயலும். நம்ம இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நம்ம சொல்ற பேர் என்னன்னு சொன்னா அவத்தை மாற்றம் அல்லது பௌதீக நிலை மாற்றம் சொல்லி பௌதீக நிலை மாற்றம் அடைகிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பனிக்கட்டிய எடுத்து அதை நீராக மாத்தலாம். இன்னும் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா நீராவியாக மாத்தலாம். நான் சொல்றது சரியா பிள்ளையா? ஒரு பனிக்கட்டி உங்களோட கையில கிடைச்சா அந்த பனிக்கட்டியை நீங்க என்ன செய்ய இயலும் தம்பி? பனிக்கட்டியை நீங்க நீராகவும் திரவ நீராகவும் மாத்த இயலும். அதே போல என்ன செய்யவும் இயலும்டா, இன்னும் சில வேலை செஞ்சால் அந்த திரவ நீரை நீங்க நீராவியாகவும் மாத்த இயலும். சரியா இல்லையா? சொல்றது விளங்கிச்சான்னு சொல்லுங்கடா. நான் சொல்றது விளங்கிச்சா விளங்க இல்லையா? இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க, பனிக்கட்டியில இருந்தே நீங்க கண்டுபிடிங்க. பனிக்கட்டியில இருந்தே வாங்க. ஒரு பனிக்கட்டிய திரவ நீராக மாத்துறதுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் பிள்ளைகள்? பனிக்கட்டி திரவ நீராக மாறுதல். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? திரவ நீரா மாறினா பனிக்கட்டி என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுவோம்? பனிக்கட்டி உருகிட்டு என்று சொல்லுவோம். சோ கிளியரா விளங்கணும். ஒரு திண்மம், ஒரு பனிக்கட்டி ஒரு திரவ நீராக மாறுறதுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? உருகல் அப்படின்னு சொல்லி கதைப்போம். உருகல் என்று சொல்லி கதைப்போம். சரியாடா? ஒரு பனிக்கட்டி திரவமாக மாறுதல் என்ன சொல்லுவோம்? நம்ம உருகல் என்று சொல்லுவோம். ஒரு திரவம் ஒரு வாயுவாக மாறுறது. ஒரு நீர் நீராவியாகி போடுறது. என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? ஒரு நீர் நீராவியாக மாறுறது. ஒரு திரவம் வாயுவாக மாறுறது. என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? கொதிநிலை என்று சொல்லலாம், கொதித்தல் என்று சொல்லலாம். ஆனா கொதிச்சுத்தான் எல்லா நேரமும் ஆவியாகிறது இல்லடா. நீங்க உடுப்ப கழுவி உடுப்பு ஃபுல்லா தண்ணி இருக்கும். நீங்க கொண்டு போயிட்டு கொடியில போட்டால் அல்லது ஹேங் பண்ணி விட்டால் நீங்க கீழே நெருப்பா கொடுக்குறீங்க. 100 பாகை செல்சியஸ் நெருப்பு கொடுக்குறீங்களடா? இல்லதானே? அங்க அப்ப நீர் கொதிக்கலையே. நடக்கிறது என்ன பிள்ளை? அதுக்கு நம்ம சொல்ற பேர் என்னன்னு சொன்னால் ஆவியாதல் சொல்லி பேர் சொல்லுவோம். ஆவியாதல். அப்போ ஒரு திரவம் ஒரு வாயுவாக மாறுறதுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? ஆவியாதல் சொல்லுவோம். சரியா? இப்ப எனக்கு யோசிச்சு சொல்லுங்க, இதே ஒரு திரவம் திண்மமாக மாறுறது. இப்ப நீர் பனிக்கட்டியா மாறுறது. என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? நீர் பனிக்கட்டியா என்ன செஞ்சிருக்கார் பிள்ளைகள்? உறைஞ்சிருக்காருன்னு சொல்லி கதப்போம். சரியா இல்லையா? அப்ப நம்ம அதுக்கு சொல்ற பேர் என்னன்னு கேட்டால் உறைதல் சொல்லி கதப்போம். அதுக்கு சொல்ற பேர் என்னடா? உறைதல் சொல்லி கதப்போம். உறைதல். அதுவே ஒரு வாயு திரவமாக, ஒரு நீராவி திரவமாக மாறுறார். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஒரு நீராவி திரவமா மாறுறார். என்ன பேர் சொல்லுவேன்டா? நீர். எஸ், குட். ஒடுங்கல் என்று சொல்லி கதப்போம். ஒடுங்குதல் அல்லது ஒடுங்கல். நீராவி திரவமாக ஒடுங்கி இருக்காருன்னு சொல்லி கதப்போம். சரியா பிள்ளையா? எனக்கு சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இன்னொன்று இருக்கு நான் வாரேன். எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ஒரு திண்மம் திரவமாக மாறணும்னு சொன்னால் சக்தி உறிஞ்சப்படணுமா இழக்கப்படணுமா? என்ன சொல்லுவீங்க? திண்மம் திரவமா மாறணும், சக்தி என்ன ஆகும் பிள்ளைகள்? என்ன செய்யும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திண்மம் திரவமாக மாறணும். மூலக்கூறுகள் ஆல்ரெடி நெருக்கமா இருக்கும். நெருக்கமா இருக்கிற மூலக்கூறுகள் ஐதாக மாறணும். அப்ப மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சிகள் எல்லாம் உடைக்கப்படணும். தம்பி யோசிங்க, ஒரு பிணைப்பு அல்லது ஒரு கவர்ச்சி உருவாகிற நேரம் சக்தி வெளியாகுமா, சக்தி உறிஞ்சப்படுமா? ஒரு பிணைப்பு உருவாகிற நேரம், ஒரு பிணைப்பு ஒரு கவர்ச்சி உருவாகிற நேரம் சக்தி உறிஞ்சப்படுமா தம்பி, அல்லது சக்தி வெளியாகுமா? நம்ம ஏற்கனவே யூனிட் 2ல கழிச்சிருக்கோம். இது எல்லாமே என்ன செய்யப்படும்? டக்குன்னு சொல்லுங்க. சக்தி என்ன செய்யுண்டா? வெளியாகும். பிணைப்புகள் உருவாகிற நேரம் தம்பி சக்திகள் வெளியாகும். அப்ப சொல்லுங்க, அப்ப பிணைப்பு உடைக்கணும்னு சொன்னா சக்தி என்ன செய்யணும்டா?
பிணைப்பை உடைக்கணும்ன்ற சக்தி என்ன செய்யணும்? பிணைப்பை உடைக்கணும்னு சொன்னா, பிணைப்பு உருவாகணும்னு சொன்னா சக்தி வெளியாகணும், அதை விட்டு வெளியாகணும், இழக்கப்படணும். அப்ப பிணைப்பு உடைக்கணும்னு சொன்னா சக்தி என்ன செய்யப்படணும் தம்பி? உறிஞ்சப்படணும். சரியா பிள்ளையா? நான் சொல்றது விளங்குதாடா? பிணைப்பு உருவாகிற நேரம் சக்தி வெளியாகும், சக்தி இழக்கப்படும். அப்ப பிணைப்பை உடைக்கணும்னு சொன்னா சக்தி என்ன செய்யணும் தம்பி? உறிஞ்சப்படும். எனக்கு சொல்லுங்க, திண்மம் திரவமாக மாறுற நேரம் பிணைப்பு உருவாகுதா அல்லது பிணைப்பு உடைக்கப்படுதா? கவர்ச்சிகள் உருவாகுதா தம்பி, இல்ல ஏற்கனவே இருந்த கவர்ச்சிகள் வந்து உடைக்கப்படுதா? கவர்ச்சிகள் உடைக்கப்பட்டுதான் இதுல நெருக்கம் குறைக்கப்பட்டிருக்கு. சரியா இல்லையா? அப்ப கவர்ச்சிகள் உடைக்கப்பட்டால் சக்தி உறிஞ்சப்படுமா வெளிவிடப்படுமா? சக்தி என்ன செய்யப்படும்? உடைக்கப்பட்டால் சக்தி உறிஞ்சப்படும். குட், சக்தி வந்து உறிஞ்சப்படும். தம்பி இப்ப சொல்லுங்க, சக்தி உறிஞ்சினா டெல்டா எச் என்ன குறிடா? பிளஸ்ல போடுவோமா மைனஸ்ல போடுவோமா? நான் எங்க கழிச்சிருக்கேன்? இலத்திரன் நாட்டத்துல கழிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கும். பிளஸ்ஸா மைனஸா? சக்தி உறிஞ்சப்பட்டால் அகவெப்பம், அது இதுல குறிச்சு காட்டுவோம் பிள்ளைகள், பிளஸ்ல வந்து குறிச்சு காட்டுவோம். அப்ப உருகல் சொன்னால் டெல்டா எச் வந்து என்ன வரைக்கும்? பிளஸ் சக்தி உறிஞ்சப்படும். அதனாலதான் ஒரு பனிக்கட்டியை நீங்க திரவ நீராக மாத்துறதுக்கு நீங்க அதை ஹீட் பண்ணணும், வெப்பப்படுத்தணும். அந்த வெப்பத்தின் மூலமாக சக்தி உறிஞ்சப்படும். சிறதுரைச்சடா. அதே போலதாங்க பிள்ளைங்க, ஒரு திரவத்தை வாயுவாக மாத்துறது டெல்டா எச் எப்படி இருக்கும்? பிளஸ்ஸா மைனஸா? டெல்டா எச் எப்படி இருக்கும்? திரவத்தை வாயுவாக மாத்துறது என்ன செய்யணும்? ஒரு திரவம் வாயுவா மாறணும். திரவத்துல இருக்கிறத விட வாயுல வந்து மிக ஐதாக இருக்கு. மிக ஐதாகனா கவர்ச்சிகளை உடைக்கணும். கவர்ச்சியை உடைக்கிறேன்னு என்ன செய்யணும்டா? சக்தி வந்து உறிஞ்சப்படணும். அப்போ ஒரு திரவம் வாயுவாக மாறுறேன்னு சொன்னா அந்த நேரமும் அது அகவெப்பமாகத்தான் இருக்கு. அதனாலதான் நீர் எடுத்து நீங்க ஆவியாக்கணும்னு சொன்னா சூடாக்கி என்ன செய்றீங்க? கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா? அந்த கன்செப்டுக்கு வாங்க. இப்ப சொல்லுங்கடா, ஒரு 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 வாயு திரவமாக மாறணும்னு சொன்னால், இந்த ஒரு வாயு திரவமாக மாறணும்னு சொன்னால் ஏற்கனவே ஐதா இருக்கிறவர் கொஞ்சம் நெருக்கமாகிறார் அப்படின்னா கவர்ச்சிகள் கொஞ்சம் உருவாக்கப்படுது. கவர்ச்சி உருவாக்கப்பட்டால் டெல்டா எச் என்ன செய்யப்படும் தம்பி? சக்தி என்ன செய்யப்படும்? பிளஸ்ஸா மைனஸா? எஸ், குட், சக்தி வெளிவிடப்படும். அதே போல ஒரு திரவம் திண்மமாக மாறுது, உறையிறார், அந்த நேரம் என்ன செய்யப்படும்? சக்தி உறையிறார், சக்தி என்ன செய்யப்படும் தம்பி? வெளிவிடப்படும். அதனாலதான் ஒரு திரவத்தை நீங்க திண்மமா மாத்துறதுக்கு, ஒரு நீரை பனிக்கட்டியா மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சக்திய வெளியாக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில வைப்போம். சரியா இல்லையா? ஃப்ரிட்ஜில வச்சு அந்த உடல்ல இருக்கிற சக்தி எல்லாம் வெளியாக்குவோம். அது உடனடி என்னவா மாறும் தம்பி? திண்மமாக மாறும். சொல்றது விளங்கிச்சாடா? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம்? இது இப்படி. இப்ப டிரெக்டா ஒரு திண்மம், இத கொஞ்சம் நீங்க இந்த அம்புக்குரிய கொஞ்சம் பெருசா எழுதி கொள்ளுங்க எழுதுற நேரம். டிரெக்டா ஒரு திண்மம் வாயுவாக மாற இயலுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கடா? ஒரு திண்மத்தை வைக்கிறீங்க, திண்மம் திரவமா மாறாம டிரெக்டா வாயுவா மாற இயலுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு திண்மத்தை வைக்கிறீங்க, அந்த திண்மம் வந்து திரவமா மாறி திரவமா இப்ப ஒரு பனிக்கட்டி எடுத்தா பனிக்கட்டி நீரா மாறி அதுக்கு பிறகு நீராவியா மாறும். சரி, அப்படி இல்லாம திண்மம் டைரக்டா வாயுவா மாறணும், இடையில திரவம் வரையவே கூடாது. அப்படின்னு சொன்னா யார் சரி இருக்கான்னு சொல்லுங்க. அப்படி இருக்கிறாக்கள் யாராவது இருக்கான்னு சொல்லுங்கடா. யார் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாக்கள்? இந்த வீட்டுல வந்து நெஃப்தலின் போல்ஸ் பார்த்திருப்பீங்க. நெஃப்தலின் போல்ஸ் ஈஸ்டர்ன் சைட்ல அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்னன்னு சொன்னா காக்கா முட்டைன்னு சொல்லுவோம். ஈஸ்டர்ன் சைட்ல வந்து அதை காக்கா முட்டைன்னு சொல்லுவோம். அதே போல வந்து நான் நினைக்கிறேன் வந்து அங்காள சைட்ல வந்து மாவனல்ல சைடு எல்லாம் வந்து ஏதோ பேர் சொல்லுவாங்க. சொல்லுங்கடா, உங்களோட ஊர்ல என்ன பேர் அந்த நஃப்தலின் போலுக்கு? அது நஃப்தலின் போல்ன்னு சொல்றது என்னது? அந்த உடுப்புகளுக்கு எல்லாம் போட்டு வைப்போம், வாசமா இருக்கும், வெள்ளை கலர் போல் மாதிரி இருக்கும். என்ன பேர் அதுக்கு நீங்க சொல்றது? உங்களோட ஊர்ல என்ன பேர் சொல்லுங்கடா பாப்போம். ஷெட்ல போடுங்க. யா, கப்ரு போல். யா, கப்ரு போல். கேண்டி சைட்ல வந்து கப்ரு போல். யா, கப்ரு உருண்டை, கப்ரு போல். வேற என்ன சரி சொல்றா நீங்க? இங்க ஈஸ்டர்ன்ல வந்து நாங்க காக்கா முட்டைன்னு சொல்லி கதப்போம். ஓகே, சோ அப்ப எல்லாருக்குமே அது விளங்குது இல்லையா? கப்ரு போல்னு சொன்னா என்ன, இல்லைன்னா காக்கா முட்டைன்னு சொன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
அது யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். அது எங்க இந்த திண்மத்தை நம்ம வேற எங்கேயோ இடத்துல வச்சிருக்க போறோம். நம்ம வேற எங்கேயோ இருப்போம். நமக்கு அந்த திண்மத்தோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். பார்த்திருப்பீங்க இல்லையா? திண்மத்தோட ஸ்மெல் நமக்கு மூக்கை நோக்கி மூக்குக்கு வந்துகிட்டே இருக்கும். அட இந்த ஸ்மெல்ல கொண்டு வந்தது என்ன? வளி மண்டலத்துல தானே இந்த ஸ்மெல் நமக்கு வருது. அது அங்க எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருப்போம். ஆனா வளிமண்டலத்துல அந்த ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப வளிமண்டலத்துல அந்த ஸ்மெல் வருதுன்னு அர்த்தம் என்ன பிள்ளைகள்? இவர் வளிமண்டலத்துல ஆவியாக இருக்கார். வளிமண்டலத்துல என்ன செஞ்சிருக்கார் பிள்ளைகள்? வாயுவாக இருக்கார். அங்க போயிட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா திண்மம் மட்டும்தான் இருக்கும், திரவம் உருவாகி இருக்காது. இப்ப சில நேரம் அது கசிஞ்சு போய் அதுல இருந்து வாசம் வருதான்னு பார்த்தா அப்படி இல்லை, திண்மம் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஆவி எங்க இருந்து டைரக்டா உருவானுச்சு பிள்ளைகள்? வளிமண்டலத்துல இருக்கிற இந்த இந்த வாசம், இந்த ஸ்மெல்லுக்கான ஆவி எங்க இருந்து உருவானுச்சு? டைரக்டா திண்மத்தில இருந்தே வந்துச்சு. சரியா பிள்ளையா? சொல்றது விளைச்சடா? டைரக்டா திண்மத்தில இருந்தே வந்துச்சு. அதே போல நீங்க பார்க்கலாம், கற்பூரம் பார்க்கலாம். கற்பூரமும் அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நீங்க வச்சால் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி மீன்ஸ் என்ன செய்வார்? வழியில கரைஞ்சி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருப்பார். சோ இதெல்லாம் திண்மம் டைரக்டாக வாயுவாக மாறக்கூடிய நிலை. தம்பி, திண்மம் டைரக்டா வாயுவா மாறினா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்னு சொன்னால் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லி கலப்போம். என்ன பேர்? பதங்கமாதல். இந்த பதங்கமாதல் என்று சொல்றது எனக்கு சொல்லுங்கடா, டெல்டா எச் பிளஸ்ஸா மைனஸா? பதங்கமாதல் என்று சொல்றது டெல்டா எச் பிளஸ்ஸா மைனஸா? டெல்டா எச் என்னவா இருக்கும்? ஏன் நெருக்கமா இருக்கிறது 5 ஆகுது, அப்ப பிணைப்புகள் உடைக்கப்படணும். இப்ப டெல்டா எச் என்னவா இருக்கும் தம்பி? பிளஸ் ஆக இருக்கும். எனக்கு சொல்லுங்க, ஒரு வாயு திண்மமா டைரக்டா மாறிடுமா? ஒரு வாயு டைரக்டாகவே திண்மமாக இயலுமா? ஆக இயலுமா இயலாதா? என்ன சொல்லுவீங்கடா? இந்த மலைகள் பெய்யறது இருக்கு தானே, மலைகள் பெய்யறது இருக்கு தானே, மழை பெய்யறது எங்க இருக்கிற யாரு என்னவா மாறுவார்னு சொல்லுங்க? வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவி திரவ நீராக ஒடுங்கித்தான் மழையாக பொழியும். சரியா பிள்ளையா? நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருக்காடா? அப்ப நீராவி திரவமாக ஒடுங்குறார். சரியா பிள்ளையா நான் சொல்றது? நீராவி என்ன செஞ்சிருக்கார்? திரவமாக ஒடுங்குறார். வானத்துல அப்படியே நீராடா இருக்கு. வானத்துல தண்ணி இருக்கா? மேல தண்ணி இருக்கா? தண்ணி இருந்தா வானத்துல அப்படி இருக்க இயலுமான்னு சொல்லுங்க. தண்ணி இருந்தா வானத்துல இருக்க இயலுமா? மேல இருக்கிற வளிமண்டலத்தை விட தண்ணீட அடர்த்தி கூட, உடனடியா கீழே வந்துருவார். இப்ப மேல இருக்கிறதெல்லாம் யாரு பிள்ளைகள்? நீராவிகள் தான் உயர் சரிவுல இருக்கு. இந்த நீராவிகள் அந்த வெப்பநிலை குறையிற நேரம், மழை பெய்யறதுக்கு முதல்ல கூல் ஆகும் இல்லையா? அப்படி வெப்பநிலை குறையிற நேரம் நீராவி எல்லாம் போய் ஒண்டா ஒடுங்கி நீராக மாறும். இந்த நீர் அடர்த்தி கூடங்கிறதால மேல இருக்க இல்லாம உடனடியாக கீழே மழையாகும். சரி, எனக்கு சொல்லுங்க, வானத்துல இருந்து மழை மட்டும்தான் வரையா? நீராவி மழை நீராக மட்டும்தான் பூமிக்கு சேர்றியா? வேற எப்படி வரும்? வேற எப்படி வரும் தம்பி? வேற என்னவா வரலாம்? பனி பெய்யலாம் இல்லையா? பனியாக பொழியலாம். சரியா பிள்ளையா? பனிக்கட்டியாக அப்படியே பூமியை நோக்கி வரலாம். பனிக்கட்டி என்று சொல்றது ஒரு திண்மம்டா இல்லையா? படிவு மலை என்று சொல்லி கதப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. படிவு என்று சொல்லி கதப்போம். எஸ், நோ, இதெல்லாம் திண்மம். அப்ப வளிமண்டலத்துல இருந்த நீராவி நேரடியாக என்னவா மாறி இருக்கார் பிள்ளைகள்? திண்மமாக மாறி இருக்கார். அப்ப எனக்கு சொல்லுங்கடா, அப்படி ஒரு வாயு நேரடியாக திண்மமாக மாறலாமா இல்லையான்னு கேட்டால் எஸ், மாறலாம். அப்படி மாறினால் அதுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன தம்பி? ஒரு வாயு நேரடியாக திண்மமா மாறினால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஒரு நீராவி ஒரு பனிக்கட்டியாக பூமியை நோக்கி வார, ஒரு ஸ்னோவாக பூமியை நோக்கி வாரதுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? படிவு மலை. அப்ப என்ன பேர் அது? படிதல் என்று சொல்லி கதப்போம். ஒரு வாயு நேரடியாக என்னவா மாறினால்? திண்மமாக மாறினால் அதுக்கு நம்ம சொல்ற பேர் படிதல், அல்லது இன்னொன்று சொல்ல இயலும் மீள் பதங்கமாதல் என்று சொல்ல இயலும். மீள் பதங்கமாதல் அப்படிங்கிற வேர்டு நமக்கு என்ன செய்ய இயலும்?
மீள்பதங்கமாதல் அப்படின்னு சொல்லி நம்ம இதை செல்ல பிரச்சனை உண்டு இல்லை. படிதல் என்று சொல்லலாம் அல்லது மீள்பதங்கமாதல் சொல்லலாம். எனக்கு சொல்லுங்க, இந்த நேரம் டெல்டா ஹெச் என்ன வரைக்கும் தரும்? டெல்டா ஹெச் என்ன வரைக்கும்? எஸ், குட், மைனஸ் ஆக இருக்கும். இந்த நேரத்துல டெல்டா ஹெச் என்ன வரைக்கும்டா மைனஸ் ஆக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ ஒரு தாக்கம், ஒரு பௌதீக நிலை தம்பி, ஒரு பௌதீக நிலையில இருந்து இன்னொரு பௌதீக நிலை என்ன செய்ய இயலும்? எஸ், குட். CO2 வந்து பனிக்கட்டியாக மாறுறதும் அதே கதை தான். உலர் பனிக்கட்டின உருவாக்கம். CO2 வாயு டைரக்டாக பனிக்கட்டியா மாற்றப்படும், உலர் பனிக்கட்டி இல்லையா? குட். இப்ப சில பிள்ளைகள், சோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஒவ்வொரு பௌதீக நிலைகள். அப்ப இங்க கதைக்கிறது பௌதீக நிலைகளுக்கு இடைப்பட்ட பௌதீக நிலை மாற்றமும் அந்த நேரம் ஏற்படக்கூடிய சக்தி மாற்றமும் தான் நம்ம இங்க கதைக்க போற டாபிக். சோ இது தெரிஞ்சிருக்கணும். இது ஏன் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டால், இது இவ்வளவையும் வச்சுத்தான் பின்னுக்கு இருக்கிற ஃபேஸ் இக்விலிபிரியம் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணும். சோ என்ன செஞ்சு கொள்ளுங்க, இதை அழகா வரைஞ்சு கொள்ளுங்கடா. இதை நான் சின்னதா வரைஞ்சிட்டேன் இருக்கிற ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி. நீங்க அழகா பெருசா இது செஞ்சு கிளியரா எழுதி கொள்ளுங்க பாப்போம். கிளியரா எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சோ இதுக்கு அடைதல்ங்கிற வேர்ட் பெருசா சொல்றது இல்ல பிள்ளைகள். படிதல் அல்லது மீள் பதங்கமாதல்ங்கிறது தான் மெயினா சொல்ற வேர்டா.
ஓகே, ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சா பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்து சந்திப்போம். சரியாடா? ஸோ இவ்வளவு வந்து இதை இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாக இருக்கும். ஸோ இது இவ்வளவு வந்து இந்த கேசஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸ்ல வந்து தனியா வாயுக்களை பத்தி மட்டும் நம்ம கதைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியாடா? ஏதாவது குழப்பம் இருக்கா பிள்ளைகளுடைய கிளாஸ்ல? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த அவ்வளவும் எனக்கு 100% கிளியர் சார்ன்னு சொல்றாங்க எத்தனை பேர்? செட்ல போடுங்க. எந்த குழப்பமும் இல்லாம எனக்கு 100% கிளியர் சார். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் கட்டாயம் வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டு விடுங்க, செக் பண்ணி கொள்வோம். சரியாடா? சோ இன்ஷால்லா அப்ப நாளைக்கு அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்ஆர்கானிக் கிளாஸ் இருக்கும் இல்லையா? இன்ஆர்கானிக் வந்து செகண்ட் கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங் இருக்கும். இதுக்கு பிறகு நடக்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் கிளாஸஸ் தான். சோ யார் சரி ஜாயின் ஆகலைன்னா குயிக்கா ஜாயின் ஆகி கொள்ளுங்கடா. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.